பிரியாணின்னு நம்ம சொல்லுவோம். நாங்க போட்ட கண்டிஷன் நீங்க அந்த கான்ட்ராக்ட் நீங்க சைன் பண்ணாதான் அதெல்லாம் சரிங்களா. நான் என்ன சொன்னேன், ஒரு மாசம் தொடர்ந்து எங்க அம்மாவோட லைஃப் வந்து லைக் போடணும். அது ஒரு நாள் கட்டாச்சுனாலும் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிரும். இதுதான் எங்க கண்டிஷனு. முடிஞ்சா வாங்கப்பா, இஷ்டம் வாங்க, நாங்க ஒன்றும் கம்பல் பண்ணல. நான் ஃப்ரெண்ட்ஸு கூட ஓசியில சாப்பிட்டுக்கிறேன். அப்ப எனக்கும் சேர்த்து ஒரு பார்சல் சொல்லிருல, மறந்துடாதுல. நான் பிரியாணி நீங்க வேற அம்மா, நீங்க வேற எனக்கு சசி தங்கச்சி பத்தி நல்லா தெரியும். அவங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடாட்டி என்ன சாப்பிடுறது எங்களுக்கும் தெரியும். எதுக்கு வீடா இந்த பில்டப்? ஆமா தம்பி, அது நம்மள மாதிரி எங்களுக்கும் தெரியாதா? என் தங்கச்சி பத்தி ஏன் தெரியாதா? அது எனக்கு தெரியும் அருண் ப்ரோ. அதான் நானே வேண்டாம்னு சொல்லிட்டேன். புரிஞ்சா சரி. ஏன்னா நீங்க என்னோட நட்பு இதை பத்தி நல்லா புடிச்சு. ஐயோ கடவுளே. சசிமா, நீ என்ன சாப்பிட்டாலும் சரி, சுடுதண்ணி குடிச்சா கூட சரி, அம்மாவுக்கு சேர்த்து ஒரு கிளாஸ் சேர்த்து சொல்லு விட்டுறாத. ஏன் இந்த மாதிரி நம்மளாம் எந்த அளவுக்கு நம்மளை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க. அத சொல்லுங்க தம்பி. விஷம் குடிக்க வாரீங்களா? கண்டிப்பா இதோ வந்துடுறேன். என்ன வேலை இப்படி சொல்லிவிட்ட? எதுவா இருந்தாலும் சரி விட்ட மாட்டேன். எதுக்கு சொல்லியிருக்கிறேன்? பினாயில கொடுத்தாலும் குடிப்பியான்னு எதுக்கு பழமொழி வச்சிருக்கு? நாங்க என்ன கொடுத்தாலும் குடிப்போம். ஆனா சசிமா இங்க பாருங்க, இப்போ யாரும் அந்த விஷயத்தையும் யாரும் குடுக்கறது வேண்டுறீங்களா? இப்ப ரசம் தான், நீங்க வைக்கிற ரசம் தான் விஷமே. சோ அந்த ரசத்துலயே இப்ப ரசம் வச்சுட்டாங்க. சோ அதோட அதுக்கும் இந்த வேலையெல்லாம் போயிடுச்சு இப்போ. ஆத்தாடி, நான் வரல, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இல்ல சும்மா சொல்றாங்க, அப்படி சொன்னாதான் வரமாட்டாங்கன்னு. பயப்படாத, அப்படியெல்லாம் அவங்க விஷம் குடிக்கிற ஆள் கிடையாது. நீ வேற பிரியாணியா சாப்பிடுவாங்க. போ, நீ மிஸ் பண்ற. ஏமாந்துட்டு இல்ல அடிக்கலமா சசி தங்கச்சி. இப்ப நாங்க வந்து நாங்க செய்யறோம் சொல்லுவோம், ஆனா நாங்க செய்ய மாட்டோம். கத்துக்கோங்க. இன்னையா இங்க வா, இங்க வா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஆனா சத்தியமா இங்க பாருங்க, நாங்க பிரியாணி பிரியாணின்னு சொல்லுவோம், நாங்க ஒரு ஆணி கூட கொடுக்க மாட்டோம். அதுதான் தெரியுமே. பூஜா போட்டு வந்தாச்சு. பூஜாமா வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பொண்ணு முன்னாடி மாதிரி இல்ல, போங்க தம்பி. நீங்க இங்க பாருங்க, பூஜா வந்து நான் நல்ல பொண்ணு. நீங்க ரோஜாவை பேச முடியுங்க. ரோஜாவே தெரியல, ரோஜா வாடி போச்சது. அப்படியா? பூஜாக்காக என்னைக்குமே நல்ல பொண்ணுதான். எங்கெல்லாம் போன? பூஜாமா பாருங்க, பூஜா மட்டும் ஹார்ட். நம்ம கூட்டத்துல நம்ம சாமி. அதே சமயம் இது வந்து என்னோட மம்மிக்கு தேங்க்யூமா. இது வந்து எங்க சசிமாவுக்கு முதல்ல. எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா இந்த ஹார்ட் வந்து சசி தங்கச்சிக்கு பெரிய ஹார்ட். ஏன்னா ஆமா, பெரிய மனசு இல்ல, பெரிய மனசுக்காரங்க அவங்க. சரி சரி, பாய், ஒர்க் இருக்கு, போறேன் அம்மா. பாய் அருண் சகோ, பாய் தாத்தா, பாய் அப்படின்றாங்க. ஓகே சசிமா, போயிட்டு வாங்க. சாப்பிடு, முதல்ல சாப்பிட்டு டியூட்டிக்கு போ. ஓகேவா? ஓகே சசிமா, பை, டேக் கேர், ஹாப்பியா இருங்க. ஏலே ரோசா, எங்கெல்லா போன? பிரியாணின்னு சொல்லுவோம், ஆனா எம்மூச்சி தான் அப்புறம். சாப்பிடுங்க அருண் ப்ரோ, பிரியாணி. எங்களுக்கேவா? நாங்களே எத்தனை பேருக்கு, நாங்களே பாருங்க,